இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து ஒயின் ஷாப்பு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சரக்கு விலைலாம் ஏற்றிட்டாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அது வந்து இப்போ வந்து ஆளுகிற அரசு வந்து அது கண்டிக்கத்தக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ வந்து 130 ரூபா இருந்தது வந்து இப்போ 145 ஏற்றிருக்காங்க. சரிங்களா? இது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. இப்போ சராசரி நாங்கள் வந்து சராசரி குடிமகன் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? நாங்கள் அன்றாட காட்சி. இப்போ அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து 10 ரூபா ஏற்றுறது 20 ரூபா ஏற்றுறது வந்து இது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. சரிங்களா? நாங்கள் எனக்கு தினசரி கூலி வந்து 400 ரூபா 500 600 நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு மதுபானங்களை ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ நான் மதுபானக்கு எனக்கானு சொல்ல வரல, வருங்கால இளைஞருக்கானு நான் சொல்ல வரேன். வருங்கால இளைஞருக்கானு நான் சொல்ல வரேன். உங்களுக்காக தானேயா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா வரேன். சரிங்களா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, என்னோட கேள்வி என்னண்டா, இப்போ நான் எனக்கு வயசு 32 ஆகுது. சரிங்களா? நான் போயிடுவேன். அடுத்தடுத்து இளைய தலைமுறை வந்து 20 வயசு 30 வயசு வராங்க பசங்க வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இந்த வயசு 145 ரூபா ஏற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு 130, ஃபஸ்ட்டு 695 கோட்டர் பாட்டிலேருந்து இன்னைக்கு வரை 115 135 இப்போ 145 ஆயிருக்கு. சரிங்களா? யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? இது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட்டது. சரிங்களா? இது வந்து தமிழ்நாடு அரசு முழுக்க அதை மீண்டும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு கொள்ளப்படுகிறது. முன்னாடி அந்த எவ்வளோ 10 ரூபா ஏற்றிருக்காங்களா, அந்த 10 ரூபா இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னே என்ன பண்ணுறோன்னா, இப்போ 135 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 145 ரூபா இருக்கிறாங்க. இப்போ 145 10 ரூபா தானே ஏற்றிருக்காங்க. விலை ரொம்ப அதிகமாக ஏற்றுற மாதிரி தெரியல. 10 ரூபா தானே ஏற்றிருக்காங்க. இல்லை 10 ரூபா ஏற்றினாலும் அந்த 10 ரூபா மிஞ்சினாலும் ஏதாச்சும் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து போயிடலாம்னாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கலாம். வேலை வேலைண்டா தப்பு பண்றதா பிள்ளைகளுக்கு 6 ரூபா கொடுத்துக்கலாம். 2 பிள்ளை 35 ரூபாய்க்கு நீ குடிச்சிட்டு பிள்ளைகள் 10 ரூபாய்க்கு இல்லனே. அந்த ஒரு கேள்வி கிள்ளி விட்ட படுபா இல்லனே, அந்த மிச்சத்தை வச்சு மிச்சம் 10 ரூபா இருக்கும். ஏதாச்சும் 10 ரூபாய் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம்ல. அதைத்தான் பாப்போம். நம்ம ஒரு ஆளுக்குள்ள நம்ம 135 ரூபாய்க்கு வாங்கி அடிக்கிறோம். பிள்ளை வந்து பால் பாக்கெட்டு ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். ஏதாச்சும் வீட்டுல 145 ரூபா சொல்றாங்க. 140 ரூபா பாலுக்குள்ள போனா இந்த திருமலை அந்த பரணி ஒன் ஷாப்ல இருங்க, திருமலை பரணி ஒன் ஷாப்ல இந்த கப்பு இந்த பஸ் ஸ்டாண்டு இதுல கப்பு 7 ரூபாங்க. கப்பு 7 ரூபா, தண்ணி கேனு 12 ரூபான்றியா. சராசரி 7 ரூபா கேனா 12 ரூபான்றியா. அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த திருமலை பரணி ஒன் ஷாப்ல இப்படி கேட்குறான். இப்போ இவங்க இஷ்டத்துக்கு இவங்க வந்து ஆளுகிற அரசோ மத்திய அரசோ நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ பார் நடத்த வேண்டிய ஆளுகளே இவ்வளோ 10 ரூபா 20 ரூபா கூட்டிக்கிட்டா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 145 ரூபா சொல்கிறீங்களா, நாங்கள் வெளியில் போய் 145 ரூபா சொல்கிறீங்களா, வெளியில் போய் நாங்கள் வந்து ஒரு 10 ரூபா தண்ணிக்கேன்னு ஒரு 3 ரூபா கப்பு ஒரு 5 ரூபா கிளம்பிட்டேன், இதோடு நாங்கள் வேலை அமைச்சுக்குருவோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ அதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வந்திருக்கு? நீங்கள் என்ன எவ்வளோ பாதிப்பு சமாளிச்சிருக்கீங்க? இப்போ இதனால் என்னன்னா, நாங்கள் தினசரி கூலி வந்து 200 ரூபா 800 ரூபா வேலை பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஒரு மதுபான பாட்டில் வந்து 145 ரூபான்றாங்க. முதல் 115 135 வந்துச்சு, இப்போ 45 ஆச்சு. இப்போ பீர் விலை 120 ரூபா கூட்டியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து சராசரி இந்த மதுபான இழுத்து மூடினாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் இந்த இதுக்கு நாங்கள் போக மாட்டோம். இப்போ விலையேற்றாம மொத்தமாக இழுத்து மூடிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நாங்கள் மாதிரி சோற காய்ச்சி நாங்கள் நிம்மதியாக வந்து போயிடலாம்ல. எல்லா கடையும் அடைச்சிட்டாங்கண்டா, நாங்கள் இந்த சரக்கை அடிக்க மாட்டோம்ல. இப்போ விலையேற்றாம இருந்திருக்கணும். அப்போ ஆமாம், அடிச்சா பரவாயில்ல, விலையேற்றக்கூடாது. ஆமாம், உண்மை அதானே. இப்போ எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும்போது நீங்க சொல்றீங்களா விலை இன்னும் இப்போ வந்து 45 ஏற்றிருக்காங்க, இன்னும் ஒரு 55 ஆகலாம், அல்லது 65 ஆகலாம், 70 ஆகலாம். கூட்டியிருக்காங்க 10 ரூபா கூட்டியிருக்காங்க. 10 ரூபா கூட்டியிருக்காங்க. 10 ரூபா கூட்டியிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு 10 ரூபா கூட்டுறாங்க, நாளைக்கு இன்னும் ஒரு 10 ரூபா சேர்த்து கூட்டுவாங்க. இப்போ இந்த அரசு முன்ன இன்னொரு அரசு வரட்டும், அது அதிமுக இருக்கட்டும் திமுக கூட இருக்கட்டும், இன்னொரு அரசு வந்தாலும் இன்னும் 10-20 ரூபா சேர்த்து கூட்டுவாங்க. இப்போ எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ நாங்கள் பார்க்குள்ள போனோம்னா எங்களுக்கு 200 ரூபா செலவாகுது. இல்லை எங்களுக்கு 200 ரூபா செலவாகுது.
எங்களுக்கு 200 செலவாகிறப்ப 200 பைசா வீட்டுக்கு 500 போகுது. அப்போ வீட்டில் என்ன கேட்குறாங்க, என்ன இவ்வளோ இது 200 செலவாகுது, என்ன ஏது, என்ன இப்படி நீ அவ்வளோவா ட்ரிங்க்ஸ் அடிக்கணுமா? எல்லாத்தையும் விட்டுருக்கப்பா. செத்துருவாமா. அப்போ நிப்பாட்டு. அப்போ நான் என்ன சொல்ல, நான் நிப்பாட்டணும்ல, கடை இழுத்து மூட சொல்லுங்க. நான் மட்டும் நிப்பாட்டி என்ன செய்ய போகிறேன்? கடை இழுத்து மூட நாங்கள் சராசரியாக போயிடுவோம்ல. நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன். ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும். என்ன சொல்கிறீங்க? கடை இழுத்து மூட்டா நாங்கள் எதுக்கு குடிக்க போகிறோம்? உண்மை அதானாங்க. கடை இழுத்து மூட்டா நாங்கள் எதுக்குங்க குடிக்க போகிறோம்? ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இதை சராசரியாக எல்லா கடைகளும் இழுத்து மூடுங்க. தமிழ்நாடு கொஞ்சம் ஒழுக்கத்துக்கு வரும்ல. நான் என்ன கேட்குறேன்டா, சராசரி இழுத்து எல்லா கடையும் இழுத்து மூடுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்று கருத்து வருங்க இளைஞர் மத்தியில் வந்து. அதுவும் போக இந்த மது, இந்த கஞ்சா மற்றும் எல்லாமே ஒழிக்கிறதுக்கு இந்த அரசு கொஞ்சம் முன்னெடுக்கணுங்க. சரிங்களா? அதான் முக்கிய குற்றப்புள்ளி.